பிசினஸ் ஓனர்ஸ், வெல்கம் டு விவி இன்ஃபோடெக். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பிசினஸ் செக்மெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி நம்மளுக்கு வேணுங்கிற ஆப்பை மட்டும் எப்படி ஆக்டிவேட் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஓடோ ஓபன் பண்ணியிருக்கேன். இது பாத்தீங்கன்னாலே தெரியும், இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லயும் நம்ம இதை பத்தி எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப் இருக்கும். நீங்க அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ண உடனேயே இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வேணுங்கிற இண்டஸ்ட்ரீஸ் நம்ம பண்ற பிசினஸ் இல்லாம என்னென்ன இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஒரு ஆப் இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு இங்க லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு ஃபார்மசி வச்சிருக்கேன், நான் வந்து ஓடோ ட்ரை பண்றேன் அப்படின்னா எனக்கு தேவையான ஆப்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். எப்படின்னு பாத்தீங்கன்னா நான் இந்த இண்டஸ்ட்ரீஸ் கிளிக் பண்ண உடனே இங்க வந்து ஃபார்மசி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்துடும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ண உடனே என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார்மசி இண்டஸ்ட்ரிக்கு தேவையான ஆப் மட்டும்தான் ஆக்டிவேட் ஆகும். ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னா மற்ற ஆப் எல்லாமே வந்து நம்மளுக்கு தேவையில்லாத ஆப் எல்லாமே நம்ம தெரியாம ஆக்டிவேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதோட ஆப்ஷன்ஸ் தெரியாது, தேவையில்லாம வந்து நம்ம அதை யூஸ் பண்ணாம வச்சுட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரி இல்லாம இந்த இண்டஸ்ட்ரிக்கு என்ன ஆப் வேணுமோ அதை மட்டும் ஓடவே உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணிடும். ஸோ நம்ம ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிக்கும் ஒரு சில விஷயங்கள் வந்து சேஞ்ச் ஆகும். ஒரு சில இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து சிஆர்எம் தேவைப்படும், ஒரு சில இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து சிஆர்எம் தேவைப்படாது, மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாமே தேவைப்படும். இப்போ ஃபார்மசி அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஃபார்மசிக்கு சிஆர்எம் தேவைப்படாது. ஸோ நான் ஃபார்மசின்னு ஆக்டிவேட் பண்ண உடனே என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மசிக்கு தேவையான ஆப்ஸ் மட்டும் ஆக்டிவேட் பண்ணி வச்சிடும். ஸோ நான் போய் தேவையான ஆப் எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா தேடி தேடி ஆக்டிவேட் பண்ண வேண்டியதில்லை. நான் என்ன இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறத மட்டும் ஓடோக்கு கிளியரா கொடுத்துட்டேன்னா போதும், என்னோட பிசினஸ் செக்மெண்ட்டை மட்டும் கொடுத்துட்டேன்னா போதும், ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிடுவோம் பாத்தீங்கன்னா அந்த ஆப்ஸை மட்டும் நம்மளுக்கு ஆக்டிவேட் பண்ணிடும். நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார்மசில ஆக்டிவேட் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துறேன். இது கொடுத்த உடனே பேக் எண்ட்ல என்ன ஆயிரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வேணுங்கிற மாதிரியான ஆப்ஸை வந்து லோட் பண்ண ஆரம்பிச்சிடும். அதாவது நம்ம இண்டஸ்ட்ரிக்கு தேவையான ஆப் எல்லாத்தையுமே வந்து ஆட்டோமேட்டிக்கா ஓடோவே வந்து லோட் பண்ண ஆரம்பிச்சிடும். இங்க பாத்தீங்கன்னா தெரியும் லோடிங் ஆயிட்டு இருக்கும். ஸோ இதுல பேக் எண்ட்ல என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்கா நம்ம எந்த இண்டஸ்ட்ரி கொடுத்துருக்கோமோ அந்த இண்டஸ்ட்ரிக்கு தேவையான ஆப்பை வந்து ஓடோ வந்து ரெடி பண்ணிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம போய் ஒவ்வொரு விஷயமா பண்ண வேண்டிய ஆப் டைமிங் வந்து நம்மளுக்கு சேவ் ஆகும். அதே மாதிரி எந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கு என்ன ஆப் வேணும் அப்படிங்கிறத வந்து ஈஸியா வந்து நம்ம பண்ணிக்க முடியும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஃபார்மசி இண்டஸ்ட்ரிக்கு தேவையானதை வந்து அப்டேட் பண்ணிருச்சு. ஸோ இந்த மாதிரி உங்களோட இண்டஸ்ட்ரி என்ன, அந்த இண்டஸ்ட்ரிக்கு ஓடோல என்ன ஆப்ஷன் இருக்கு அப்படிங்கிறத நீங்க ஈஸியா போய் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஸ் வழியா வந்து நீங்க பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து ஓடோல கம்ப்ளீட் சொல்யூஷன் வந்து கொடுக்க முடியும். உங்களுக்கு ஏதாவது ஓடோ சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் வேணும், இல்ல உங்களோட பிசினஸ்க்கு ஓடோ செட் ஆகுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கன்சல்டிங் பண்ணணும் அப்படின்னா விவி இன்ஃபோடெக் டீமை வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.